ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவோம். வெப்சைட்டை லாகின் பண்ணிக்குவோம். லாகின் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ இதில் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, பேங்க் டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் பேங்க் ஹோல்டர் நேமு, அப்புறம் என்டர் த பேன் கார்டு நம்பரு, அப்புறம் பேன் கார்டு ஹோல்டர் நேமு, அப்புறம் கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும். அது திரும்ப கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்ததை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்டில் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு அதை பார்த்து பொறுமையாக நம்ம 1 by 1 அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் நேமு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து நிதானமாக அப்ளை பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் வந்து ஹைடன் ஆகும். ரெண்டாவது கொடுக்கும்போது உங்களுக்கு ஹைடன் ஆகாது. நீங்கள் போட்ட நம்பர் கரெக்டாக காட்டும். நீங்கள் போடும்போதே 2 கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அது கரெக்டாக இருக்குன்னு காட்டும். தப்புனாக்கா மிஸ்மேட்ச்னு காட்டும். அதை வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு மெயின். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு நேமோ அக்கௌண்ட் நம்பர் நேமோ பேங்க் அக்கௌண்ட்டு நேமோ சேமாக இருக்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் அப்பா பேர் கர்ணான்னு வச்சுங்களேன். சுரேஷ் கர்ணான்னு பேன் கார்டில் இருக்கும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை பார்த்து அந்த நேமை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் கீழே நெக்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் எப்படி இருக்கோ அதில் கேப்சூல் இருக்கு இல்லையா, அந்த கேப்சூல் அப்படியே அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பேன் கார்டு ஹோல்டர் நேம். பேன் கார்டு ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு ஃப்ரண்ட்டில் இனிஷியல் வரும், அப்புறம் உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் வரும். சிலருக்கு வந்து இனிஷியல் வராது, ஸ்ட்ரெயிட்டாக நேம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அப்பா நேம். அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே கொடுங்க. ரெண்டாவது கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் பேங்க் புக்கில் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் கொடுக்கணும். அதை அப்படியே கொடுத்துங்க. கீழே கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆகிட்டு எந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். அது காட்டினதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட்டு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் இது தான். இப்போ எந்த நம்ம பேங்க் டீட்டெயில் கொடுக்குறோமோ அதுக்கு தான் வரும். அதனால் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எதுவும் கண்டிஷன் கொடுக்கல. நீங்கள் கிடைக்கிற டைமில் பண்ணணும். ஆனால் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டு சீக்கிரமாகவே கிடைக்கும். எல்லோரும் கரெக்டாக பார்த்து நிதானமாக ஃபில் பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட் சான்ஸு. லாஸ்ட்டாக ஒரு தடவை பேங்க் ஃபில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இது தான். இது ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே சப்மிட்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு காட்டிடுச்சு. நீங்களே இந்த வீடியோ பார்த்து மிஸ்டேக் இல்லாமல் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் டவுன்லைன் யாருனா ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஸ்பிஐயோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.